வார்த்தை கொடுக்க வந்திருக்கிற பாச எபி சிபா அவரை நாங்கள் சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோல கனெக்ட் பண்ற கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் சார்பிலும் அந்த பாசமாய் வரவழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாச எபி சிபா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அதிகால வேலை 5:30 மணிக்கு வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே செய்து கொடுக்க வந்தீர்கள். காரணம் அதிகால வேலையில செய்து கொடுக்கும் பொழுது அந்த செய்தி 97 ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்றேன். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிற வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியில இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த அதிகாலை வேளையில கர்த்தருக்குள் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்துல ஆண்டுடைய வார்த்தையில ஆண்டவரே இந்த நாளில் இப்படி வார்த்தை என்னோடு கூட பேசட்டும். உங்க வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை, பெண் மான்களை ஈன பண்ணும்படியான கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவதாக என்று சொல்லி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டோடைய முகத்தை ஒரு நிமிடம் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையானது நல்ல இந்த காலை வேளையிலும் உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுவதாக. ஆண்டவரே, அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியா இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி உடைய வசனம் சொல்லுகிறது தகப்பனே. உங்க வார்த்தையினால கர்த்தர் நீர் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறக்காய் நன்றி. கட்டப்பட்ட, உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பரிசுத்தாவியானவர் இடைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த நாளில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகமத்தின் எழுதினதான புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். இந்த நாளிலும் இந்த வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம், மோசேயை கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி. இந்த மோசேயை ஆண்டவர் கூப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த மோசேயை கர்த்தர் அழைப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். அந்த எகிப்து தேசத்திலும் உலகத்திலும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் மோசேயை மாத்திரம் கூப்பிடுகிறவராய் காணப்பட்டார். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிற நாட்களில வேதம் நமக்கு என்னாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், எத்தனை ஜனங்கள் கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொன்னால் 6,03,350 புருஷர்களை மாத்திரம் வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது, கணக்கிட்டு சொல்லுகிறது. அவ்வளவு 3,650 புருஷர்கள் இருந்தாலும் ஆண்டவர் யாரையுமே அழைக்காதபடிக்கு கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார், ஒருவனை கர்த்தர் அழைத்தார், ஒருவனோடு கூட கர்த்தர் பேசினார். அவர்தான் யார் என்று சொன்னால் மோசே. இந்த மோசேயை ஆண்டவர் எப்படியெல்லாம் கூப்பிட்டார் என்று சொல்லி ஒரு 3 அல்லது 4 வசனங்களிலே நம்ம பார்த்தோமேயானால், முதலாவது கர்த்தர் மோசேயை எங்கு இருந்து கூப்பிடுகிறார் என்று சொன்னால், முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் மோசேயை கூப்பிட்டார். வசனம் சொல்லுகிறது, முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே, மோசே என்று கூப்பிட்டார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அக்னியினாலே பேசுகிறவராய், அக்னியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர்
இருக்கிறான். இந்த நாட்களிலும் அவன் இருக்கிற இடம் எதுவென்று சொன்னால், அவன் வனாந்தரத்திலே காணப்படுகிறான், அவன் மலைகளிலே காணப்படுகிறான். மோசே ஒரு தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அவன் என்ன செய்யப்படுகிறான் என்று சொன்னால் காணப்படுகிறான். இந்த மோசே ஒருவேளை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாலும், ஒருவேளை யாரும் இல்லை என்கிற சூழ்நிலையில தனிமையில இருந்தாலும், அவன் யாருக்கு தேவை என்று சொன்னால் தேவனுக்கு அவன் தேவையாய் இருந்தான். தேவனுக்கு அவன் தேவை. 6,00,000 புருஷர்களும் தேவனுக்கு தேவை கிடையாது. ஒரே ஒரு மனுஷனை கர்த்தர் அந்த 6,03,350 ஜனங்களிலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மளை எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் விசேஷித்த விதமாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா, உங்க பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா, உங்களுடைய சமுதாயத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய தேசங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் உங்களை குடும்பத்திலிருந்து ஒருத்தியாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஆண்டவர் முச்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் மோசேயை என்ன செய்கிறார் என்று சொன்னால் கூப்பிடுகிறார். மோசேயை கர்த்தர் கூப்பிட்ட உடனேயும் அவன் என்ன செய்கிறான், இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில சொல்லுகிறான். அவன் கர்த்தர் முச்செடியின் நடுவிலிருந்து கூப்பிட்ட உடனேயும் அவன் என்ன செய்யலையோ, முச்செடி எரிந்து கொண்டிருக்குதே, நான் என்ன செய்கிறேன், வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யல, பயந்து போகிறவனாய் அவன் காணப்பட கிடையாதுங்க. பயந்து போகிறவனாய் அவன் இல்லை. அதற்கு மாறாக அவன் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொன்னான். இன்றைக்கு முச்செடி எரிகிறது என்று சொன்னால் காட்டுக்குள்ள தீ பிடிச்சிருச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க, வெளியில ஓடி வந்துருவாங்க. ஆனாலும் இந்த மோசே என்னன்னா, நான் என்னவென்று நான் அந்த போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிற அவன் போகிறவனாய் காணப்பட்டான். பயப்படுகிறவனாய் அல்ல, துணிந்து செயல்படுகிறவனாய் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் காணப்பட்டான். துணிந்து அவன் கர்த்தருடைய சமூகத்திலே துணிந்து அவன் கர்த்தருக்காக செயல்படுகிற ஒரு காரியத்தை மறைமுகமா இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டு இருக்கிறதுங்க, சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அக்னி இருக்கலாம், அக்னியா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்தார், இருந்தார். அக்னியா இருந்தாலும் மோசே என்ன செய்யல, ஐயோ அக்னியா இருக்குதே நான் என்ன செய்யணும், பயந்து போய் அவன் போகாதபடிக்கு துணிச்சல் உள்ளவனாய் காணப்பட்டான். இந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார், பார்த்தார். முதலாவது ஆண்டவர் எங்கிருந்து அவனை கூப்பிடுகிறார் என்று சொன்னால், முச்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார், பேசினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களுக்காக ஒருவேளை திறப்பில நின்று கொண்டு இருக்கலாம். நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய எதிர்கால காரியங்கள், திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், இவர்கள் எல்லாவற்றுக்காகவும் ஒருவேளை நீங்கள் திறப்புல நின்று கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு எரிகிற அக்னியின் நிமித்தமாக முச்செடியின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களை அழைக்கிறவராய், உங்களோடு கூட பேசுகிறவராய், அவருடைய சத்தத்தை உங்கள் செவிகளை கேட்க பண்ணுகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவன் கிட்ட வருகிறதை கண்ட போது கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி, என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்திற்கு பக்கத்துல போகிறானோ, என்றைக்கு என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறானோ, என்றைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் கிட்ட வருகிறானோ, தெய்வ பிரசனத்திற்கு கிட்ட, தேவனுடைய சமூகத்திற்கு கிட்ட வருகிறார்களோ, அவர்களோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே உங்க குடும்பங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிட்டி சேருகிறவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம கிட்டி சேருகிறதான வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். இந்த மோசையை அதன் தான் செய்தான். அவன் மலையை போய் கிட்டி வருகிறதை கண்ட போது என்று சொல்லி, ஆண்டவர் சமூகத்திலே கிட்டி சேருகிற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். தெய்வ பிரசன்னத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்லுகிற அனுபவம் வேணும். ஒருவேளை அக்னி இருக்கிறது என்று சொல்லி பயப்படாதபடிக்கு இந்த மோசே தேவனுடைய சமூகத்துக்கு போகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்ய ஆரம்பித்தார்,
பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், கர்த்தர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படும்படியாய் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அடிமைத்தனத்தில் எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு விடுவிக்கிற ஒரு மகளாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தெரிந்து கொண்ட தேவனுக்கு நாம் கிட்டி சேருகிறவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களா, தேவனுடைய பிரசன்னத்திலே சேர்ந்து நிற்கிறவர்களா, தேவனுடைய பிரசன்னத்திலே நம்ம நடக்கிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம காணப்படுவோமையானால் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியா கர்த்தர் நம்மளை பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதை யாத்திராகமம் எழுதினதான புஸ்தகம் அவருடைய 19வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது காரியம், அவனை கர்த்தர் அக்னியிலிருந்து கூப்பிடுகிறார். எரிகிற முச்செடியிலிருந்து கூப்பிடுவதற்கு காரணம், அவன் கிட்ட போகிறவனாய் காணப்பட்டான். நாமும் தெய்வ பிரசனத்திற்கு கிட்ட போவோமே, ஆனா கர்த்தர் நம்மளை அக்னியினாலே கர்த்தர் நம்மளை பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, மோசேயை கர்த்தர் கூப்பிடுகிறார். எதிலிருந்து கூப்பிடுகிறார் என்று சொன்னால், இரண்டாவது மலை உச்சியிலிருந்து அவனை கூப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோங்க. முதலாவது காரியம், நார்மலா இடத்துல இருக்கிற வனாந்தரத்திலே கூப்பிடுகிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் அவனை மலை உச்சியிலிருந்து என்ன செய்கிறார்? மலையிலிருந்து கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். கர்த்தர் மோசேயை மலையிலிருந்து கூப்பிடுவதற்கு அவன் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்தார். முதலாவது காரியம், கிட்ட போகிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது காரியம், மோசே வசனம் சொல்லுகிறது 19:3 சொல்லுகிறது, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் என்று சொல்லி இன்றைக்கும் இந்த மோசே ஒருவேளை அவன் வாழ்ந்த இடம் ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை அழைத்ததற்கு பின்பதாக, தெரிந்து கொண்டதற்கு பின்பதாக அவன் செய்கிற ஒரு காரியம், அவன் ஏறி போகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் ஏறி போனான். எங்க ஏறி போனான் என்று சொன்னால், தேவனிடத்திற்கு அவன் என்ன செய்தான்? தேவனிடத்திற்கு அவன் ஏறி போனான். வசனம், மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு என்று சொன்னால், மோசே எங்க போயிருப்பானுங்க? அவன் மலைக்கு போயிருப்பான். இன்னைக்கு மலை ஏறுகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மலை ஏறுகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம். வெயில் இருக்கும், மழை இருக்கும். அந்த மலைகளிலே குன்றுகளிலும் கல்களுக்கும் இடையிலே கால் வைக்கிற வேளையில அந்த இடத்துல ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும். பூரான் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும், பூச்சிகள் இருக்கும், இருக்கும். ஆனாலும் அவன் எதையும் கவலைப்படாதபடிக்கு அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது நான் மலைக்கு என்ன செய்யணும்? ஏறி போக வேண்டும். எப்படியாவது என் தேவனுடைய சமூகத்துக்கு ஏறி போய் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரனை அழைத்திருக்கிறார், ஆண்டவனை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரனை முன்குறித்து தம்முடைய நாமத்தை மகிமைக்காக கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி அவன் இருதயம் கர்த்தரை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தது. அதனாலதான் அவனால் என்ன செய்ய முடிந்தது? தேவனிடத்திற்கு ஏறி போக முடிந்தது, மலைக்கு ஏறி போக முடிந்ததுங்க. சூழ்நிலைகளை பார்க்கல. அவன் வசனம் சொல்லுது, யாத்திராமத்தில் வசனம் சொல்லுது, உபாகமத்தில் சொல்லுது, அவன் என்ன செய்த? அதிகாலமே நேரமே எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு மலையுச்சியிலே போய் நின்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. இது எல்லாவற்றிலும் எதற்கு என்று சொன்னால், அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் சூழ்நிலையை பார்க்கல. அந்த அதிகாலை வேளையில இந்த நாளிலும் நாமளும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவோ, அது போல அதிகாலமே தெய்வ சமூகத்தில ஆயத்தமாய் அவன் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதோ ஒரு குணாதிசயம் இந்த மோசேயுக்குள்ள காணப்பட்டதுங்க. அவன் மலையினிடத்திற்கு ஏறி போகிறான். இன்றைக்கு மலை என்று சொன்னால் எதை குறிக்கிறது? பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை,
வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் இவைகளை குறிக்கிறது. போராட்டங்கள் நம்மளால முடியாது என்கிறத ஒரு நிலைமையை குறிக்கிறதுங்க. இந்த நாட்கள் அப்பேற்பட்ட நிலைமை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு மோசேயை போல கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார். எரிகிற முச்செடியின் நடுவிலிருந்து கத்தர் கூப்பிட்டார். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வாழ்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி கத்தர் உங்களை அழைத்தார் என்று சொன்னார். உங்க சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, ஒரு எதையும் பார்க்காதபடிக்கு நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், நம் மலைக்கு ஏறி போகிற அனுபவம், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏறி போகிற அனுபவம், ஜெபத்துல ஏறிக்கொண்டு போகிற அனுபவம், தேவனுடைய திட்டங்களில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு, தேவனுடைய திட்டத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு, தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு, தேவனுடைய சமூகத்துல ஏறி போகிற அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம கர்த்தருடைய சமூகத்துல ஏறி போக ஆரம்பிப்போமே ஆனால் கர்த்தர் மலையிலிருந்து நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ரஷதனா மௌஷதனமா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நாம் தேவனிடத்திற்கு ஏறி போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேருகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோமே ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். என்ன பேசுவார் என்று சொன்னால், அதே கீழ்வசனம் சொல்லுகிறது, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியதும் என்னவென்றால் என்று சொல்லி, இன்றைக்கு கர்த்தர் முதலாவது காரியம், அவன் கிட்ட போனான், கர்த்தர் அவனோடு கூட பேசினார், நார்மலா பேசினார். இரண்டாவது காரியம், அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, தம்முடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் யாக்கோபின் வம்சத்தாருக்கும் ஆண்டவர் சொல்லும்படியான வார்த்தைகளை கர்த்தர் மோசேயின் இடத்திலே அந்த நாட்களில என்ன செய்ய ஆரம்பித்தார்? பேச ஆரம்பித்தாருங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் மலையினிடத்திற்கு ஏறி போகிற, ஜெப வாழ்க்கையில ஏறி போகிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசனத்துல நின்று தேவனுக்கு சமூகத்துல பல மணி நேரங்கள் கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மலையாகிய தெய்வ சமூகத்திலே ஏறி போய் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம பல மணி நேரங்கள் நம்ம காத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோமே ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச ஆரம்பிப்பார். நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, தேசங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச அவர் ஆரம்பிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு வம்சத்தாருக்காகவும் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் அறிவிக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய காரியங்களை கர்த்தர் மோசேயினிடத்துல என்ன பண்ணினார்? சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் அவன் செய்தான், அவன் கிட்டி சேர்கிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே அவன் மலைக்கு அவன் போகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. மலைக்கு போகிறவனாய் காணப்பட்டான். அப்படி மலையினிடத்திற்கு கடந்து போன வேளையில கர்த்தர் அவனோடு கூட பேசினார். மூன்றாவது காரியம், கர்த்தர் எதிலிருந்து மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொன்னார், அதே 19வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எக்கால சத்தம் வர மிக பலத்தமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். எப்படி மறுமொழியை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால், கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தர் பேசினார் என்று சொல்லி இந்த இடத்திலே வசனம் சொல்லுகிறதுங்க. மூன்றாவது காரியம், அவன் எங்கு போகிறான் என்று சொன்னால், கொடுமுடியிலே அவன் என்ன செய்கிறான்? போகிறான் என்று சொல்லி, இது கொடுமுடி என்று சொன்னால் நான் இதோடு கூட சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஜெபத்தினுடைய உச்ச கட்டத்துல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்ச கட்டத்துல ஆண்டவருக்குள் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? கடந்து போக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எதிலிருந்து கர்த்தர் பேசினார் என்று சொன்னா, சீனாயின் கொடுமுடியிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? கர்த்தர் மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொல்லி
வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை ஜெபத்தை நெருங்குகிறதாய் அல்லாதபடிக்கு, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் தேவ பிரசனத்தை விட்டு பிரிக்கிறதாய் காணப்படலாம். ஒருவேளை தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மளை புறப்பட பண்ணுகிறதாய் காணப்படலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நம்ம கர்த்தருடைய சமூகத்துல மலைகளுக்கு ஏறி போனான். கொடுமுடியிலே அவன் என்ன செய்தான்? வர வர கொடுமுடியிலே வரவழைத்தார் என்று சொல்லி மோசே ஏறி போனான். இன்னைக்கு மலையில ஏறுறதே பெரிய விஷயம். இன்னைக்கு கொடுமுடியில உச்சியில ஏறுகிற ஒரு அனுபவம் மோசேக்குள்ள காணப்பட்டுச்சுங்க. மோசேக்குள்ள காணப்பட்டது. அதனாலதான் இப்படிப்பட்டதான தகுதிகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவனை அழைத்தார். இன்றைக்கும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஏறி போகிறவர்களை, கிட்டி சேருகிறவர்களை, கொடுமுடியின் உச்சி என்று சொன்னார். எந்த சூழ்நிலையும் ஒருவேளை போராட்டத்தின் உச்சியிலே இருந்தாலும் கூட, பாடுகள் உபத்திரவத்தின் போராட்டத்தினுடைய உச்சியில இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனிடத்துக்கு நம்ம ஏறி போகிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் கர்த்தர் சீனாயின் கொடுமுடியில் இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மளை நிலை நிறுத்துகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனோ தானோ என்பதற்காக அல்ல, ஏதோ நம்ம போயிட்டோம் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக ஆண்டவன் நம்மளை தெரிந்து கொள்ளல. நம்ம நினைத்திருந்திருக்கோம். நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடி போறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிட்டி போகிறேன் அப்படிங்கிறதா அல்லங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. சூஸ் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதற்கு ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம கிட்டி சேருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லியும், ஏறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, உச்சியில நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், அடிமைத்தனத்தில் வாழ்கிற ஜனங்கள், இன்றைக்கும் தேசம் அடிமைத்தனத்துல சிக்கி கொண்டு இருக்குது. பாவம் என்கிற அடிமையில சிக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு லெஸ்பியன் என்று சென்னையில அதிகமா என்ன செய்து கொண்டு இருக்கிறது? இந்த நாட்களில ரொம்ப லெஸ்பியன்ஸ் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. வேதத்திலே நம்ம 2 பேதுரு 1 பேதுரு 2:9 நம்ம வாசிப்போமே. ஆனா 2 பேதுரு எழுதினதான நிருபம், அதுல 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று சொல்லி 1 பேதுரு 2:9 நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ஆமேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏனோ என்று இல்லைங்க. நம்ம நினைத்திருக்கலாம், நம்ம ஆண்டவரை தேடி போனோம், இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வசனத்தின்படியாய் ஆண்டவர் நம்மளை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தான் நம்மளை அழைத்தார். 1 நம்ம வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், தாயின் கருவிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கருவிலிருந்து கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி தெரிந்தெடுத்த தெய்வன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம வேதத்துல வாசிக்கும், தேவன் எவர்களை அழைத்தாரோ, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ, தேவன் எவர்களை மகிமைப்படுத்தினாரோ என்று நம்ம வேதத்துல வாசிக்கிற வசனத்தின்படியா கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா, அவர்களுக்கு பரிசுத்த ஜனமாய் நம்ம இருக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம மாத்திரம் சொந்த பிள்ளைகளாய் மாறுவதற்கு
இல்ல, மோசேயை போல அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை, அடிமைத்தன வீடாகிய எகிப்து என்கிற பாவத்திலும் எரிகோ என்கிற உலகத்திலும் அடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கப்படும்படியாய் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டது போல இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் ஆண்டவரனை தெரிந்து கொண்டாரா இல்லையா என்று சொல்லி, ஒருவேளை இருதயத்துல கேள்வியோடு கூட, இருதயத்துல பல சந்தேகங்களோடு கூட, நானெல்லாம் ஆண்டவருக்கு பயன்படுவேனா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் திக்குவாயா இருக்கிறேன், நான் மந்தனாவா இருக்கிறேன், எனக்கு படிப்பு அறிவு இல்லை, எனக்கு பேசுகிற திறமை இல்லை என்று சொல்லி ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ திக்குவாயா இருக்கலாம், ஒருவேளை நீ மந்தனாவா இருக்கலாம், ஒருவேளை உனக்கு பேசுவதற்கு பழக்கமில்லாதவனா இருக்கலாம், ஒருவேளை நீ பேச தெரியாதவனா, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது ஒருவேளை தெய்வ சித்தத்தை விட்டு, தெய்வ திட்டத்தை விட்டு, தெய்வனங்களை அழைத்த அழைப்பை விட்டு, தெய்வனங்களை தெரிந்து கொண்ட தெரிந்தெடுப்பை விட்டு, என்னால முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு திறமைகள் இல்லை, எனக்கு தாளந்துகள் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு, ஒருவேளை என்னால முடியாது என்று சொல்லி நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ எனக்கு வேணும் மகனே, நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும். இந்த உலகம் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக நான் சிலுவையில கொல்கதாவில் 6.5 மணி நேரம் இந்த ஜனங்களுக்காக தான் நான் அவருடைய சொந்த சரீரத்தையும் சொந்த ரத்தத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அறைகூவலை கத்தர் விடுத்து கொண்டிருக்கிறார். நாம் இன்னைக்கு கத்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு கத்தர் நம்மை தெரிந்து கொண்ட தெரிந்தெடுத்தலுக்கு நாம கத்தருக்காக நிலை நிற்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமோ? நாம யோசித்து பார்ப்போம், நாம நிதானித்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கு மோசேயை கத்தர் 6 லட்சம் ஜனங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவனை மாத்திரம் கத்தர் தெரிந்தெடுத்தார். ஏன் என்று சொன்னால், அவன் முதலாவது அவனுடைய குவாலிபிகேஷன், அவனுடைய தகுதி என்னன்னா, கிட்டி சேருகிறவனாய் காணப்பட்டான். மலையின் அவனுடைய எரிகிற அக்னிக்கு முன்பதாக போக பயப்படாம அவன் கிட்டி சேருகிறவனாய் இருந்தான். கத்தர் அக்னியிலிருந்து கத்தர் அவனோடு கூட பேசினார். இரண்டாவது காரியம், அவனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு தகுதி என்னவென்று சொன்னால், அவன் ஏறி போகிற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டுச்சுங்க. ஏறி போனான். நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஏறணும். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஜெபித்தா நாளைக்கு இன்னும் கொஞ்ச நேரம், நாளான்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரம், அடுத்த நாள் இன்னும் கொஞ்ச நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், அப்படி ஜெபிக்கிறவர்கள் 2 மணி நேரம், 3 மணி, நாளுக்கு நாள் நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஏறி போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் அப்பொழுது அவர் மலையிலிருந்து அவர் பேசுகிறவராயிருக்கிறார். 3வது காரியம், அவன் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கும்படியே கர்த்தருக்கு அவனுக்கு வாக்கினால மறு உத்தரவு கொடுக்கும்படி சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியிலே அவன் ஏறி போனான். அவன் மலைக்கு ஏறி போகிறவனாய், கொடுமுடிக்கு ஏறி போகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கொடுமுடி என்று சொன்னால் ஜெபத்திலுடைய உச்சம், வேத வாசிப்புடைய உச்சம், தெய்வ திட்டத்தை தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு உச்ச நிலையை நாம் அடைய வேண்டும். அப்படி அடைவோமே ஆனால் கர்த்தர் கொடுமுடியிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் கர்த்தர் மோசே என்ன செய்தான், எங்கு போனான், கர்த்தர் எங்கு அவனை சந்தித்து பேசினார் என்று சொல்லி வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவன் சீனாய் அதிகாலமே அவனுக்கு ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்துக்கு போனான் என்று சொல்லி இன்றைக்கு ஆயத்தமாக இப்படி நிறைய காரியங்கள் மோசேயை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா 3 காரியங்களை இன்றைக்கு உங்கள் முன்பு கர்த்தர் பேசும்படியா நம்மோடு கூட அனுமதித்திருந்தார். அந்த 3 காரியத்தின்படியா நாமும் கர்த்தருக்கு முன்பதாக நான் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமே என்று சொன்னார். ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை கொண்டு ஜனங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து எத்தனை பேர்கள் இருக்கலாம், நபர்கள் இருந்தாலும்
தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு காலத்திலும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை முன்குறிக்கிறார், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை ஒரு காலத்திலும் நீங்கள் மறந்து விடாதபடிக்க கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம நிற்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நமக்கு இருக்கிற நம்ம கண்களை மூடி நம்ம கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கு மோசையை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நம்ம எல்லாம் இருதயத்துல கை வச்சு சொல்லலாம், ஆண்டவரே நீங்க என்ன தெரிஞ்சிருக்கிறீங்கப்பா, என்ன நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நம்முடைய இருதயங்களில முடியுமேனால் நம்முடைய இருதயங்களில வலது கரத்தை வச்சு நீங்க தெரிஞ்செடுத்திருக்கிறீங்கப்பா. என்ன குடும்பத்துல எத்தனை படித்தவர்கள், எத்தனை அறிவு பெருத்தவர்கள் ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே, நல்ல டேலண்ட் உள்ள பர்சன்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் எந்த ஆண்டவரே, ஒருவேளை திக்குவாயும் மந்தனாக்கும் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேச தாளந்தில்லாத என்ன நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. அவங்க தெரிந்தெடுத்தலுக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற, உங்க கிட்ட சேர என்னை நான் ஒப்பு கொடுக்கிற, மலையில ஏறி வரை என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், தேவ பிரசனத்துல நிற்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமே. நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை கொண்டு அடிமைப்பட்ட ஜனங்களை, அடிமைத்தனத்துல வாழ்கிற ஜனங்களை, பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் உளையான சேற்றிலும் விக்கிரகத்தில் வாழ்கிற ஜனங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் ரட்சிக்க கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆண்டவரை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் எங்களை ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்தும். உங்க பிரசன்னம் நம்முடைய மகிமை தாங்கி நடத்தி ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சமூகத்திலே கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த தமிழ் ஆண்டவரே அப்பா கிறிஸ்தவ வானொலிக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அதிகமா அநேக ஆயிரங்களுக்கு இந்த வார்த்தையை அறிவிக்க கர்த்தர் உதவி செய்கிறக்காய் நன்றி. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் எபிசியா ஜெயராஜ். இன்றைய நாளில் இந்தியாவிலிருந்து முதல் தடவையாக வந்து இந்த வார்த்தையை கொடுத்தீர்கள். யாத்ராம 3:4 மோசே மோசே என்று கூப்பிட்டார். அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி சேர வேண்டும். 2வது மலையில ஏறி போக வேண்டும். 3வது கொடுமுடியில் சொல்லி தேசம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, மக்களை நாங்கள் விடுவிக்கணும்னு சொல்லி 1 பேதுரு 2:9 சொல்லி மிக அழகாக இந்த 3 செய்திகளின் தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையிட்டு செய்யும் காரியங்களையும் பாஸ்டர் ஜெயராஜ் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். இதுவரை நேரமும்